அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, தி 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்ட் ஹாஸ் பீன் கிவன் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு. இமாவாசி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பால் சாகித்ய புரஸ்கார் வழங்கப்பட்டிருக்கும். இமாவாசிக்கு பால் சாகித்ய புரஸ்கார். இது யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? யசோதா சண்முக சுந்தரமுக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கு. விடுதலை ராஜேந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அ பெரியார் தந்தை பெரியார் விருது வந்து விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படின்னா, ரூ. 10,00,000 பரிசு தொகையோட இந்த விருது வழங்குறாங்க. சரியா? அடுத்து. Which state has formed SWAT Swift Women Action Team to tackle female protesters அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண் போராட்டக்காரர்களை சமாளிக்க எந்த மாநிலம் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் சிறப்பு அதிரடி படையை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கன்னா ஹைதராபாத் போலீஸ் தெலுங்கானா மாநிலம் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? 35 கான்ஸ்டபிள்ஸ் வந்து இந்த படைப்பிரிவுல வந்து இருப்பாங்க. ஸோ போராட்டம்லாம் பண்றப்ப பெண் போராட்டக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கைது பண்றது அதெல்லாம் ஆண்கள வச்சு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஸ்வாட் அப்படிங்கிற இந்த விஷயத்த தொடங்கியிருக்காங்க. அடுத்தது. எ வாக் அப் த ஹில் இஸ் தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ வாக் அப் த ஹில் என்பது யாரின் சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவ் கட்கில் அவர்களுடையது. சமீபத்தில யுனைட்டட் நேஷன்ஸோட சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற விருது கூட வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? யுஎன்னோட சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிற விருதையும் வாங்கியிருப்பாரு. ஸோ அவரு தான் வந்து ஸோ அவரோட புக் தான் இது எ வாக் ஆஃப் த ஹில் அப்படிங்கிறது. ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னா தான் ராமச்சந்திர குஹா வருவார். சரிங்களா? ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னா தான் ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவரு வருவார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. The central government has notified 85% reservation for local people of union territory அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதா கேள்வி. எந்த யூனியன் பிரதேசத்தின் உள்ளூர் மக்களுக்கு 85% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஸோ லோக்கல் ஜாப்ஸ்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லடாக்கு தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 85% லோக்கல் பீப்புளுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 10% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா? அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 95% வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? ஆனா 85% பார்த்தீங்கன்னா, லோக்கல் பீப்பிள்க்கு வந்துரும். அது இல்லாம 10% வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இது யூனியன் பிரதேசமா இருக்கனால சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லடாக் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்தது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். 16th சென்சஸ் இன் இந்தியா வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும், முதல் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? அதாவது நமக்கு லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1931ல தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கல. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா, சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா முறையா காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறதையும் எடுக்க போறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதே மாரி டிஜிட்டல் சென்சஸாவும் இருக்க போகுது. அடுத்தது. செக்ஷன் 3 ஆஃப் த சென்சஸ் ஆக்ட் 1948 எம்பவர்ஸ் த சென்டர் டு அனௌன்ஸ் சென்சஸ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் பிரிவு 3 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதிகளை அறிவிக்க மத்திய அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ கரெக்ட் தான். செக்ஷன் 3 படி தான் அவங்க டேட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது phase 1 of the 16th census will be conducted by October 1, 2026 and phase 2 will be concluded by March 1, 2027 சொல்லி கொடுத்திருக்காங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் அக்டோபர் 1, 2026க்குள் முடிவடையும். 2வது கட்டம் மார்ச் 1, 2027ற்குள் முடிவடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 3மே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ முதல் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பனி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகேங்களா? உத்தரகாண்ட் இந்த மாதிரியான பகுதிகள்ல ஃபேஸ் 1. பிற மாநிலங்களுக்கு வந்து ஃபேஸ் 2. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, 2027 மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள இந்த சென்சஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற டேட்ட இனிமேல் தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.